சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் ரோகிணி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணன்ற உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் சிந்தாமணியோட உதவியெல்லாம் கேட்டு ரோகிணி இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாங்கன்னு உண்மையை கண்டுபிடிச்சிட்டு சிந்தாமணி ரோகிணி ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாதுன்னு வெளுத்து வாங்குறாங்க மீனாவும் முத்துவும். சிந்தாமணி அழுதுகிட்டே ரோகிணி மூலமாக பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், இந்த மாதிரி டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும்ன்ற ஆசையில் ரோகிணி சொன்னதை அப்படியே நான் செஞ்சுட்டேன். ஆனால் இதனால் இவ்வளோ பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு உங்கள் வீட்டில் உள்ள ரோகிணி சொல்லி தான் இப்படியெல்லாம் செஞ்சேன். முத்து, என்னை மன்னிச்சிரு மீனா. இனி நான் டெக்கரேஷன் ஆர்டர் வேலையவே செய்யாமல் வேறு ஏதாவது வேலையை கூட பார்த்துக்கிறேன். ஆனால் உன்னுடைய வழியில் நான் இனி தலையிடவும் மாட்டேன். இனி நீயே டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் எடுத்து நல்லபடியாக முன்னேறினா அதுவே போதும். என்னை எல்லார்கிட்டையும் சொல்லி அவமானப்படுத்திடாத, என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு இங்கே சிந்தாமணியும் மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க. ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டதால விஜயா, அண்ணாமலை ரோகிணி செஞ்சது பெரிய தப்புன்னு வீட்டில் உள்ளவங்களுக்கே பிரச்சனை செய்யணும்னு ரோகிணி நினச்சதுக்கப்புறமா ரோகிணியை சும்மா விடக்கூடாதுன்னு விஜயா பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என் கிளாஸுக்கு வர சிந்தாமணிக்கிட்ட நானே மீனாவை பற்றி பெருசாக எதுவும் பேசுறதில்ல, நீ யார் இப்படிலாம் செய்கிறதுக்குன்னு கேள்வி கேட்க ரோகிணி வேறு வழியே இல்லாமல் இப்படி மாட்டிக்கிட்டோமே, சிந்தாமணி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு என்ன மாட்டி விட்டுட்டு இப்படிலாம் செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டமாக மன்னிப்பு கேட்குறாங்க. எப்பயும் போல் பாட்டி அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன அண்ணாமலை, என் ஞாபகம் உனக்கு வராதா? நானே ஃபோன் பண்ணாதான் எடுத்து பேசுவியா என்ன அப்படின்னு கேட்க, இல்லைம்மா வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, என்ன அண்ணாமலை சொல்கிற, பிரச்சனையா? முத்து, மீனான்னு எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல, என்ன பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டாமா? நீ வேற 2 நாள் ஃபோன் பண்ணன உடனே என் பையன் அண்ணாமலை நல்லா இருக்கானா, எதுக்கு ஃபோன் பண்ணலைன்னு எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருந்தது. நான் அதான் உனக்கே ஃபோன் பண்ணிட்டேன். என்ன விஜயாவால் பிரச்சனையான்னு கேட்க, இல்லைம்மா விஜயா இப்போ பெருசாக எந்த பிரச்சனையும் செய்கிறதில்ல. அப்படியே பிரச்சனை செஞ்சாலும் குடும்பத்துக்காக வேற வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை சமாளிச்சிடுறா. ஆனால் நம்ம வீட்டுக்கு மூத்த மருமகளாக வந்திருக்கிற ரோகிணி என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு தெரியுமாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன செஞ்சா அந்த ரோகிணி? ஏற்கனவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொன்ன மாதிரி இப்போவும் ஏதாவது பொய் சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் செஞ்சுருந்தா நான் உடனே உங்களை வர சொல்லியிருப்பேம்மா. இங்கே மீனாவோட குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியும்லன்னு சொல்ல, எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. ஆமாம், அவங்களுக்கு என்னன்னு கேட்க, இப்போ அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்காங்கம்மா. அதுக்கு காரணம் நம்ம வீட்டில் உள்ள ரோகிணின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, அது வேற ஒன்றும் இல்லைம்மா, சம்மந்தியோட கடையில் பிரச்சனை செஞ்சால் மீனாவை அவமானப்படுத்தலாம் அப்படின்னு திட்டம் போட்டு ரோகிணி சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு அங்கே ஆளுங்களை அனுப்பி இப்போ சம்மந்திக்குன்னு இருந்த கடையும் இல்லாமல் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்ல, என்னது மீனாவோட அம்மாவுக்கு இருந்த கடை இப்போ இல்லையா? அப்படி என்னதான் பிரச்சனை செஞ்சாங்கன்னு சொல்லும்போது, சிந்தாமணிக்கிட்ட உதவி கேட்குறேன்னு சிந்தாமணிக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் வாங்கி தரேன், டெக்கரேஷன் ஆர்டர் நான் வாங்கி தர டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் வரும்னு சொல்லி இப்படி அவங்கக்கிட்ட உதவி கேட்டதுனால சிந்தாமணி ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்ய இப்போ மீனாவோட அம்மாவுக்கு தாம்மா கடை இல்லாமல் வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்ல, என்னது கடைக்கு ஆள் அனுப்பி பிரச்சனை செஞ்சுருக்காளா இந்த ரோகிணி, நீ சும்மாவா விட்ட அப்படின்னு கேட்குறாங்க. எப்படிம்மா, நிற்க வச்சு கேள்வி கேட்டிருக்கேன், பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்டு நிற்கிறா இந்த ரோகிணின்னு சொல்ல, இதாம்மா பிரச்சனை. இந்த பிரச்சனையால் நான் ரோகிணி இப்படி செய்வான்னு யோசிக்கவே இல்லையா? என்னால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியல. அதான் சம்மந்தியை போய் பார்க்கணும், பேசணும், அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறோன்னு நாளைக்கு போகலான்னு இருக்கேம்மான்னு சொல்ல, நீ மட்டும் தனியாக போக வேண்டாம், சம்மந்தி வீட்டில் உள்ளவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நானும் வரேன், நாளைக்கே வரேன், நம்ம 2 பேரும் போய் அங்கே சந்திரா கிட்ட பேசுவோம். இங்கே மீனா மாதிரியே தான் சந்திராவும் பொறுமையாக தான் இருப்பாங்க. ஆனால் ரோகிணிக்கு எவ்வளோ திமிரு, இப்படிலாம் செய்யலாமா என்ன? போனா போதுன்னு விஜயா இந்த ரோகிணி இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு சொன்னப்போ நான் பேசி இங்கே புரிய வச்சு மறுபடியும் ரோகிணியை நம்ம வீட்டுக்கு வர வச்சுருக்கேன். அதெல்லாம் இந்த ரோகிணியால் புரிஞ்சிக்க முடியாதுல்ல, என்ன வேணாலும் செய்யலான்னு ரோகிணி நினச்சிட்ருக்காளா என்ன அப்படின்னு கேட்கும்போது, என்ன செய்யன்னு தெரியலம்மா, மனோஜோட கடைக்கு போகிற ரோகிணி மறுபடியும் எதுவும் பிரச்சனை செய்வாளும் வேற எனக்கு தோணுது. இந்த ரோகிணியை நம்பவே முடியலம்மா, இப்படிலாம் செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். ஏன் இந்த முத்துவும் மீனாவும் இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்க, முத்து மீனாவை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமேம்மா, என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களே யோசித்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் சொன்னால் நீங்கள் மனசு வேதனைப்படுவீங்கல்ல, அதனால தான் அவங்க 2 பேரும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீயாவது இதை பற்றி பேசுனியா அண்ணாமலை, ரொம்ப சந்தோஷம், சரி நீ ஃபோனை வை, நான் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பாட்டி.
அண்ணாமலை சொன்னது எல்லாமே இங்கே பாட்டிக்கு கேட்ட உடனே ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது. ரோகிணி மேலே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. எப்படி இந்த ரோகிணி இப்படிலாம் செய்யலாம்? எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. இங்கே மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படிலாம் செஞ்சால் சும்மா விட்டுருவோமா? நாங்கள் எல்லாரும் மீனாவுக்காக இருக்கோம். மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு இந்த ரோகிணிக்கு தெரிய வேண்டாமா? நான் வரேன். நாளைக்கு வந்ததுக்கப்புறமா ரோகிணிக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கும் முத்துவுக்கும் பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க. அந்த சமயம் மீனாவும் முத்துவும் மாடியில் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மீனா, பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் என்னன்னு கேளுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. பாட்டி முத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன முத்து, வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. நீ மீனான்னு எல்லாருமே எனக்கு இதை பற்றி சொல்லியிருக்க வேண்டாமா? என்ன நீங்கள் எல்லாரும் ஃபோன் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நான் தான் இங்கே வந்து அண்ணாமலை கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ரோகிணி இப்படி செஞ்சுருக்காளே, இதெல்லாம் முதல்ல என்கிட்டல சொல்லியிருக்கணும். நீங்கள் எல்லாரும் இந்த உண்மையை என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லை, நான் மட்டும் அங்கே இருந்திருந்தா இந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்ட உடனே ரோகிணியை வெளுத்து வாங்கியிருப்பேன். நானே இந்த வீட்டில் நீ இருக்காதுன்னு ஒரு முடிவெடுத்திருப்பேன்னு சொல்ல, பாட்டி கோவப்படாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவும். என்ன மீனா, ஒன்றை மாதிரிலாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. உங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை, உன்னால் தாங்கிக்க முடியாது. நீ பொறுப்பான மருமக, வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு புதுசாக பிஸ்னஸ்லாம் வேற ஆரம்பிச்சிருக்க. உன்னுடைய இந்த பொறுமையான நல்ல குணம் அந்த ரோகிணிக்கிட்ட இல்லையே. நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்கல்ல, இப்படி நீங்கள் கோவப்படக்கூடாது. இங்கே உள்ள பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்ச மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு தான் நானும் உங்கள் பேரை முத்துவும் இதை பற்றி உங்ககிட்ட பேசலை பாட்டி. நீங்கள் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? எங்கள் அம்மாவுக்கு எப்படியாவது அதே இடத்துல மறுபடியும் கடையை ஆரம்பித்து கொடுக்க தான் போகிறோம். எங்கள் அம்மா சந்தோஷமாக வேலையெல்லாம் பார்க்க தான் போகிறாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் பாட்டின்னு சொல்லும்போது, நீங்கள் செய்வீங்க, நீங்கள் நல்லது மட்டும்தான் செய்வீங்க. ஆனால் இப்படி பிரச்சனை செய்கிற ரோகிணியை சும்மா விடுறதான்னு கேட்க, வேற என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? வீட்டை விட்டு அனுப்புனா மட்டும் அவங்க திருந்திருவாங்களா? உடனே மனோஜ் என்ன செய்வார்? தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனை செய்வார். சரியாக சாப்பிட மாட்டார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இப்படிலாம் நடந்தப்ப போலீஸ்கிட்ட கூட இந்த மனோஜ் மாட்டிக்கிட்டாருல. அப்படி ஒரு நிலைமை வீட்டில் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்களே இந்த பிரச்சனையை வச்சு ரோகிணி மனோஜை பிரித்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. எங்களால் எதுக்கு பிரச்சனை வரணும்னு பொறுமையாக இருக்கோம். என்ன செய்ய சொல்கிறீங்க? எங்கள் அம்மா அவ்வளோ அழுதாங்க. இன்னும் மனசு வேதனையோடு இருக்காங்க. எங்கள் அப்பா இருந்த இடத்துல இப்போ எங்கள் அம்மா அந்த கடையை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் இந்த ரோகிணிக்கு புரியாது போல அப்படின்னு சொல்ல, நான் வரேன் சரியான பாடம் புகட்டுறதுக்கு. அது என்ன ரோகிணிக்கு புரியாமல் இந்த வேலையெல்லாம் மட்டும் செய்ய தெரியுமா? சிந்தாமணி யார் முதல்ல? மீனா உனக்கு பிரச்சனை செஞ்சவங்க தானே. அவங்கக்கிட்ட இந்த ரோகிணி உதவி கேட்குறானா? ரோகிணியை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்த விஜயாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். விஜயா இன்னும் அனுபவிக்க தான் போகிறா, பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்ல, அத்தைக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லை. ஏற்கனவே அத்தை சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பிரச்சனை செஞ்சாங்க. அதுக்காக மாமா அத்தையை வந்து வெளுத்து வாங்கிட்டாங்க. மறுபடியும் அத்தை இப்படிலாம் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. ஆனால் ரோகிணி தான் இப்படி தேவையில்லாமல் ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்காங்க. நானும் என் வீட்டுக்காரரும் இந்த வீட்டில் இருக்கிறது ரோகிணிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை பாட்டி. அதனால தான் எங்கள் மேலே உள்ள கோவத்தில் என்ன ஏதாவது செய்யணும், என்ன அவமானப்படுத்தணும், நான் தலை குனிஞ்சு நிற்கணுன்றதுக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வீட்டில் யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களுக்கு பிரச்சனை செய்வாள் அந்த ரோகிணி. நானும் வரேன் பிரச்சனை செய்கிறதுக்கு. அந்த ரோகிணி என்ன செய்கிறான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு, முத்து நீ கவலைப்படாத முத்து, உனக்குன்னு நான் இருக்கேன். மாடியில் ரூம் கட்ட நீ எவ்வளோ கஷ்டப்படுற. என் பேத்தி மீனா அவ்வளோ உழைக்கிறா. நீங்கள் 2 பேரும் சம்பாதிக்க அப்படி கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையை செய்ய அந்த ரோகிணிக்கு எப்படி தான் மனசு வருதுன்னு தெரியலையே. நான் வரேன், நீங்கள் எதுக்குமே கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஃபோனை வைக்கிறாங்க. என்னங்க, மாமா வந்து பாட்டிக்கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. பாட்டி வந்தால் பிரச்சனை பெருசாயிராதுலன்னு கேட்குறாங்க மீனா. உடனே முத்து, நாம் பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை, அப்பா தானே சொல்லியிருக்காங்க, பாட்டி வரட்டும் என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மீனா, நமக்கு டெக்கரேஷன் ஆர்டர்லாம் வந்திருக்குல்ல, அதான் அந்த ஃப்ரூட் பொக்கேலாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்கல்ல, நீ எப்படி வந்து அந்த அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க போகிறேன்னு கேட்க, வீட்டில் வச்சு இப்போ அதெல்லாம் செய்ய முடியுமானே தெரியல. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மாவோட நிலமையை பார்த்து என்னால் வேலை செய்யவே முடியல. இங்கே வேலையெல்லாம் செஞ்சால் ரோகிணி மனோஜ் உங்கள் அம்மான்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்படி தான் இந்த புது பிஸ்னஸை செய்ய போகிறனோ, எப்படி நல்லபடியாக அந்த பிஸ்னஸை நடத்த போகிறனோன்னு தெரியலன்னு சொல்லும்போது, அப்போ உனக்கு இந்த ஃப்ரூட் பொக்கேஸ் இந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். நல்ல பொறுப்பான ஒரு இடமா இருந்தால் நீ வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அங்கே வச்சு உன்னுடைய வேலையை பார்த்துப்ப.
எவ்வளோ ஆர்டர் வந்தாலும் நீ செய்வ. அப்படி தானே மீனா? நம்ம வீட்லேயும் இடம் இல்லை, உங்கள் அம்மா வீட்டுக்கும் நம்ம போய் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. இதுதானே உன்னுடைய கவலையாக இருக்குன்னு கேட்க, ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, இருக்கிற பணத்தை வச்சு முதல்ல ரூம் கட்ட வேண்டாம். நம்ம முதல்ல உனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒரு ரூமை ஏற்பாடு பண்ணணும். அதுக்காக எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. நீ கஷ்டமே இல்லாமல் வேலையை பார்க்கணும். ஏன்னா உனக்கு உதவி செய்ய நான் இருக்கேன். இருந்தாலும் வீட்டில் வச்சு வேலை செய்ய முடியலையே, எங்கே வேலை செய்கிறது, எப்படி இந்த ஆர்டரை முடிக்கிறதுன்ற எண்ணம் உனக்கு இனி இருக்கவே கூடாது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, நாம் நம்மளுடைய வேலையை பார்க்கணும், நம்பிக்கையோட வேலை செய்யணும், அவ்வளவுதான். நான் பார்த்துக்கிறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்காக புதுசாக ஆஃபீஸ் ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு இங்கே செல்வத்துக்கிட்ட இதை பற்றி சொல்ல, அப்படியா முத்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, நீ பாரு, கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டோட இடம்தான், பெருசாக அவங்க பணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. நீ என் ஃப்ரெண்டாச்சே, உன்னை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மீனா சிஸ்டர் அங்கேயே அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அவங்க வேலை எல்லாத்தையும் அங்கே செய்யலாம். இடம் நல்லா பெருசாக தான் இருக்கும், நீ பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும். இங்கே மீனா சிஸ்டர் இந்த வேலையை இங்கேயே ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்ல, அப்படியா செல்வம், வீட்டில் வேற நிறைய பிரச்சனை. நாங்கள் வேலை செய்கிறத பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க பொறாமப்படுறது மட்டும் இல்லாமல் இங்கே மீனாவை ஏதாவது பேசினா என்னால் தாங்கிக்க முடியல. மீனா எவ்வளோ தான் தாங்கி பார்ப்பாரு, இங்கே வீட்டு வேலையும் செய்யணும். இதுக்கிடையில் எங்கள் அம்மா, நீ இவ்வளோ பிஸ்னஸ் செய்கிறியா, இவ்வளோ வேலை செய்கிறியா, இவ்வளோ ஆர்டர் வருதா, நீ எந்த வேலையும் செய்ய வேண்டான்னு பிரச்சனை செய்கிறாங்க. ரோகிணிக்கு நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கல, இதுக்கு மேலே நாங்கள் எவ்வளோ தான் பொறுமையாக இருக்க முடியும்னு சொல்லும்போது, நீ முதல்ல பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லபடியாக முன்னேறி வரணும் முத்து. அப்புறம் நீ அங்கே என்ன மாடியில் வீடு கட்டுறது, ரூம் கட்டுறது, நீ தனியாக ஒரு வீடே கட்ட வேண்டியதானே மீனா சிஸ்டருக்காக. நீ எதுக்காக அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும்? உனக்கு திறமை இருக்குது, உனக்கு உதவி செய்ய மீனா சிஸ்டர் இருக்காங்க, அப்புறம் வேற என்ன வேணும் அப்படின்னு செல்வம் நம்பிக்கையாக இப்படி பேசுகிறாரு. உடனே முத்துவும், ஆமாம் செல்வம், நீ சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரியுது, மீனா என் கூட இருக்கும்போது நான் எதுக்காக எதை பற்றி யோசிக்கணும்? என் பாட்டி எனக்காக இருக்காங்க, எனக்கு உதவி செய்ய. எனக்கு எப்பயுமே எங்கள் அப்பா கூட இருப்பார். எனக்கு இவங்கெல்லாம் இருக்கும்போது நான் மற்றவங்கள பற்றி யோசிக்க வேண்டாம்ல. சரி நம்ம போய் பார்ப்போன்னு அங்கே செல்வம் சொன்ன இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அந்த இடம் முத்துவுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அதனால் இந்த இடத்துல மீனா புது பிஸ்னஸை ஆரம்பிக்கணும், வீட்டில் வேலையெல்லாம் செய்யாமல் இந்த ஃப்ரூட் பொக்கே பிஸ்னஸை இந்த இடத்துல ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். மீனா இங்கே ஆஃபீஸ், மீனாவுக்காக இந்த ஏற்பாடெல்லாம், ஆஃபீஸ் ஏற்பாடெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கணும்னு முடிவெடுக்கிறாரு முத்து. மீனாவுக்கே தெரியாமல் இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செய்ய பாட்டியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாட்டி வீட்டுக்கு வரும்போது வீட்டு வேலையை அழுதுகிட்டே ரோகிணி செஞ்சிட்ருக்காங்க. அங்கே வந்த பாட்டி, என்ன இந்த வீட்டு மூத்த மருமக இன்னைக்கு தான் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறா போல அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி நீங்களா, வாங்க பாட்டி உட்காருங்க, காஃபி எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்கும்போது, ஆமாம் இதெல்லாம் கேட்கக்கூடாது, எடுத்துகிட்டு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை, அம்மா நீங்கள் வருவேன்னு சொன்னீங்க, ஆனால் வருவீங்களோ வரமாட்டிங்களோ நினச்சேன், சரியாக வந்துட்டீங்களேன்னு சொல்லும்போது, நான் வருவேன்னு சொன்னால் வருவேன் அண்ணாமலை, இதில் நீ ஏன் சந்தேகப்பட்டுட்ருக்க? இங்கே மீனாவுக்கு ஒரு பிரச்சனை, அது ரோகிணி செஞ்சுருக்கானா சும்மா விடுவேனா? மீனாவுக்காக நான் இருக்கேன்னு இந்த ரோகிணிக்கு தெரிய வேண்டாம், அதான் அண்ணாமலை நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன ரோகிணி புதுசாக வீட்டு வேலையெல்லாம் செய்கிறா அப்படின்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லைம்மா, பெரிய பிரச்சனை செஞ்சு ரோகிணி மாட்டிக்கிட்டால, விஜயா கோவத்தில் ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்கிட்டா, அப்புறம் நாம் வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் இருந்தால் எங்கே இந்த வீட்டிலேருந்து அனுப்பிடுவாங்களோன்ற பதட்டத்தில் தான் வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாமா இந்த ரோகிணி. நாங்கள் எதுவும் சொல்லலாமா, மீனா மாதிரி பொறுப்பாக அந்த ரோகிணியால் என்னைக்கு எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக, மறுபடியும் நல்ல பேர் வாங்குறதுக்காக ரோகிணி இப்படி அவளே வேலை செய்கிற மாதிரி நடித்து ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க இங்கே அண்ணாமலை. அந்த சமயம் விஜயாவும் வாங்கத்த அப்படின்னு சொல்ல, என்ன விஜயா சந்தோஷமே இல்லாமல் இருக்கன்னு கேட்க, இந்த ரோகிணி மாதிரி மருமகள்லாம் வீட்டில் இருந்தால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னு கேட்குறாங்க. மீனாவும் மீனாவோட அம்மாவும் அந்த பேச்சு பேசிட்டு போகிறாங்க. அப்புறம் எப்படி இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கிறதுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே ரோகிணியும் காஃபி எடுத்துகிட்டு வராங்க. பாட்டி காஃபி எடுத்துருக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, காஃபியை பார்த்த உடனே, என்ன இதெல்லாம் காஃபியா? மீனா தர காஃபி மாதிரி உன்னால் என்றைக்கும் செஞ்சு கொடுக்க முடியாது அப்படி தானே? சமைக்க தெரியலனா மீனாவை பார்த்து தெரிஞ்சுக்கணும், எப்படி பொறுமையாக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும்னு மீனாவை பார்த்து நீ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு பிரச்சனை செய்ய மட்டும் உனக்கு நல்லா தெரியுது அப்படி தானேன்னு சொல்ல, பாட்டி நான் எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டேன், மறுபடியும் கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க, வீட்டில் எல்லாரும் என் மேலே கோபமாக இருக்காங்க, நான் தான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டேன், மன்னிப்பும் கேட்டுட்டேன், மீனாவும் முத்துவும் கூட என்னை மன்னிச்சிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்னு சொல்ல, உன்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல, வேறு நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது,
மீனாவோட அம்மா கடை இருக்கக்கூடாது, நீ தானே அங்கே ஆளுங்களை அனுப்பி திட்டம் போட்டு பிரச்சனை செஞ்சது. அப்போ மறுபடியும் மீனாவோட அம்மா கடை ஆரம்பிக்கிறதுக்கு நீ தானே பணம் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. என்னது நானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், நீ தப்பு செஞ்சா அந்த பிரச்சனைக்கு நீ தானே வந்து எல்லாத்தையும் சரி செய்யணும். அப்போ எவ்வளோ பணம் செலவாகும்னு கேட்டு மீனா கிட்ட அந்த பணத்தை கொடுத்துரு, அவங்க கடை வச்சு நடத்தட்டும். மீனாவோட அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கடையை நடத்துனாங்கன்னு உனக்கு தெரியும்ல. அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சுருக்கிறியா? அசிங்கமா இல்லை உனக்கு? அப்புறம் பிரச்சனை செஞ்ச நீ தானே எல்லாத்தையும் சரி செய்யணும். பேசாமல் 1,00,000 பணத்தை கொடுத்துரு, அவங்க நல்லபடியாக கடையை ஆரம்பித்து அந்த கடையை பார்த்துக்கிட்டோம். நீ செஞ்ச பிரச்சனையை நீ தான் முடிச்சு வைக்கணும். நாங்கள் யாரும் எதுவும் செய்ய முடியாது. எல்லாரும் உன்னை மன்னிக்கலாம், நான் மன்னிக்கவே மாட்டேன். எல்லாரும் உன்னை போனா போதுன்னு விடலாம், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. உடனே ரோகிணி அழுதுகிட்டே, என்ன சொல்கிறீங்க பாட்டி? நான் செஞ்ச பிரச்சனைக்கு என்னால் மன்னிப்பு மட்டும்தான் கேட்க முடியும். அவங்களுக்கு எப்படி பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, நீ பணம் கொடுக்கலனா இந்த வீட்டு மருமகளாக நீ இருந்துருவியா? நீ செய்கிற பிரச்சனைக்கெலாம் போனா போதுன்னு அப்படியே உன்னை மன்னிச்சு விடுறதுனால தான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நீ நினைக்கிற. இந்த முறை விஜயா உன்னை மன்னிக்கலாம், ஆனால் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை நம்பவும் மாட்டேன். மீனா முத்துவுக்கு நீ கண்டிப்பாக பணம் கொடுக்கணும். இங்கே முத்து தன்னுடைய மாமியாருக்கு மறுபடியும் அதே மாதிரி ஒரு பெரிய கடையை ஆரம்பித்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் நீ வந்து பணத்தை கொடுத்தாதான் நீ உண்மையாகவே திருந்திட்டேன்னு நான் நம்புவேன். அப்போ தானே மறுபடியும் பிரச்சனை செஞ்சா இப்படி வந்து நம்மளும் பணம் கொடுக்கணும், கஷ்டப்படணுன்ற எண்ணம் உனக்கு வரும். மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாயிருமா? இப்போ அவங்க கடையே இல்லாமல் வீட்டில் இருக்காங்களே, அதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போகிற? நீ தான் அவங்க கடை ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செய்யணும்னு சொல்லும்போது, அவங்க ஏற்கனவே சின்ன கடை தான் நடத்திட்டு இருந்தாங்க. அது வந்து 25,000 வேணா செலவுக்காக கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் 1,00,000 கேட்குறீங்களேன்னு கேட்கும்போது அவங்க அவ்வளோ மனசு வேதனைப்படுறாங்க. அதுக்கெலாம் நீ வந்து என்ன பதில் பேசுவ? நீ செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு, அதுக்காக போனா போதுன்னு 1,00,000 பணம் கேட்குறேன். நீ என்னென்னவோ பேசிகிட்டு இருக்க. நான் சொன்னதை மட்டும் செய். இந்த வீட்டு மருமகளாக இருக்கணும்னா நீ இந்த பணத்தை மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் கொடுக்கணும். மீனாவோட அம்மா கிட்ட ஏன் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும். இனி இப்படி எந்த தப்பும் செய்யவே மாட்டேன்னு நீ வந்து சொல்லணும். இல்லை அவ்வளவுதான். போனா போதுன்னு விடுறதுனால தான் நீ எல்லாம் இந்த மாதிரி யார் யார் கூடயோ சேர்ந்துக்கிட்டு திட்டம் போடுறது, பிரச்சனை செய்கிறதுன்னு நீ வந்து உன் விருப்பத்துக்கு செய்கிறல்ல அப்படின்னு சொல்லி கேட்க ரோகிணி அழுகிறாங்க. உடனே பாட்டி ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்கி, விஜயா தான் நல்ல மாமியாரா இல்லை, ஆனால் இருக்கிற 3 மருமகளும் நல்லபடியாக இருப்பீங்கன்னு பார்த்தா நீ மட்டும்தான் இந்த வீட்டில் பிரச்சனை செய்கிற. என்னதான் இருந்தாலும் ரவியோட மனைவி தன்னுடைய வேலையை மட்டும் பார்க்குறா, இங்கே வந்து மீனாவுக்கு உதவி செய்கிறா. ஆனால் மீனா மாதிரி உன்னால் பொறுப்பாக இருக்கவும் முடியல, ஆனால் பிரச்சனை செய்ய மட்டும் தெரியுது. நாளைக்கு நான் சொன்ன மாதிரியே 1,00,000 பணத்தை நீ தரல, அப்புறம் நான் பேசிக்கிறேன் உன்கிட்டன்னு சொல்ல ரோகிணி தன்னுடைய ரூமுக்கு போய் ரொம்பவே அழுகிறாங்க. உடனே மனோஜும், இதெல்லாம் உனக்கு தேவையா? யாரை கேட்டு நீ எல்லாம் பிரச்சனை செய்கிறேன்னு தெரியல. இப்படி பாட்டி வந்து பணம் கேட்குறாங்க, நீ என்ன செய்ய போகிற? மறுபடியும் வெளியில் கடன் வாங்குவியா அப்படின்னு கேட்கும்போது பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க ரோகிணி. முத்து மீனா, பாட்டி, அண்ணாமலைன்னு எல்லாரையும் மீனாவுக்காகவே புதுசாக ஆரம்பித்த அந்த ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே மீனாவும் ஆஃபீஸை பார்த்துட்டு பேரதிர்ச்சியோட ரொம்பவே சந்தோஷமா, என்னங்க நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது, மீனா நீ தானே சொன்ன வீட்டில் வேலை பார்க்க முடியல, நான் வந்து நிறைய ஆர்டர் வேற கிடைக்குது, எப்படி வேலையை செய்ய போகிறேன்னு தெரியலன்னு. உடனே செல்வமும் நானும் இங்கே வந்து பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்தது. இருந்த பணத்தை வச்சு இந்த ஆஃபீஸை ஆரம்பிச்சிட்டேன். இனி இங்கேயே உன்னுடைய எல்லா ஆர்டர் வேலையும் பார்க்கலாம். இனி வீட்டில் வச்சு வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நானும் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன்னு நீ வந்து உன்னுடைய ஆஃபீஸ்க்கு வரலாம். மற்றவங்க மாதிரி இல்லாமல் உனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, உனக்குன்னு ஆஃபீஸ் இருக்குது. இந்த இடத்துல நீ எவ்வளோ வேணாலும் ஆர்டர்லாம் எடுத்து நல்லபடியாக உன்னுடைய வேலையை பார்த்துக்கலாம். அம்மாவோ இல்லை வேறு யாரும் உன்னை எதுவுமே பேச மாட்டாங்க. நாளையிலேருந்து நீ தான் இந்த ஆஃபீஸ்க்கு ஓனரே அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப சந்தோஷமாக மீனா கிட்ட சொல்ல, அப்போ நம்மக்கிட்ட வேலை பார்க்குற அந்த அக்காங்க எல்லாரும் இங்கே வர வைக்கலாம்ல. மாலை ஆர்டர் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டருக்காகவும் இங்கே வந்து நம்ம பேசலாம். அதே மாதிரி இந்த வந்து ஃப்ரூட் பொக்கே ஆர்டரையும் நம்ம இங்கேயே வச்சு செய்யலாம்லங்க. உண்மையாகவே நீங்கள் எனக்காக இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செய்வீங்க, எனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு மீனா அழுதுகிட்டே முத்துக்கிட்ட நன்றி சொல்ல, உடனே பாட்டியும், என் பேத்திக்காக முத்து வந்து இப்படி ஆஃபீஸ் ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்க நானும் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே மீனாவும், பாட்டி எனக்கு எதுவுமே வேண்டாம் பாட்டின்னு சொல்ல, உடனே பாட்டி ஏற்கனவே கொண்டு வந்திருந்த நகையை மீனாக்கு போட்டு விடுறாங்க. உடனே பாட்டி வந்து சந்தோஷமா, எப்படி இருக்கு மீனான்னு கேட்க, எனக்காகவா? ஏன் பாட்டி, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இங்கே உங்கள் பேரன் இருக்கார்ல, அவர் சம்பாதிச்சு எனக்காக நான் கேட்குற எல்லாத்தையும் வாங்கி தருவார் பாட்டி, இதெல்லாம் அத்தைக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்கிறாங்க.
தெரிஞ்சா விஜயா என்ன செய்வா? ஒன்றும் செய்ய முடியாது. இது என்னுடைய நகை. யாருக்கு கொடுக்கணும் நான் தானே முடிவெடுக்கணும். நீ இந்த நகையெல்லாம் போட்டிருக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் பேத்தி மீனாவுக்காகவே இந்த நகையெல்லாம் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புது ஆஃபீஸ் ஆரம்பித்த உடனே மீனாவுக்காக பாட்டி தன்னுடைய நகையை பரிசாக கொடுக்குறாங்க. இதை பார்த்த முத்துவும் கண் கலங்கி நிற்கிறாரு. அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே மீனா எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறாங்க. இனி இது என்னுடைய ஆஃபீஸ், நான் வேலை பார்க்க போகிறேன். கண்டிப்பாக இதன் மூலமாக என் வீட்டுக்காரர் எனக்காக இவ்வளோ பெரிய ஆஃபீஸை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. நான் இன்னும் நல்லபடியாக முன்னேறணும், சம்பாதிக்கணும். அப்போ தான் என் வீட்டுக்காரருக்கு பேரும் புகழும் கிடைக்கிற மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. மீனா, முத்து, அண்ணாமலை, விஜயான்னு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. இங்கே பாட்டியோட நகையெல்லாம் மீனா போட்டிருக்கிறத பார்த்துட்டு விஜயா உடனே பேரதிர்ச்சியோட, என்ன இது, என் மாமியாரோட நகையெல்லாம் மீனா போட்டிருக்கா, என்ன நடக்குதுன்னு தெரியல, எப்படி கேட்குறதுன்னு புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. திருன்னு முழிக்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், என்ன விஜயா, எல்லாரும் வந்திருக்கோம், நீ சாப்பாடெல்லாம் செஞ்சிட்டியான்னு கேட்க, எப்படிங்க நான் சமைக்கிறது, மீனாவும் வீட்டில் இல்லை, நான் எப்படி சமைக்க முடியும்னு சொல்லும்போது பாட்டி ரொம்ப கோவமாக கேள்வி கேட்குறாங்க. ஏன் மீனா தான் சமைக்கணுமா? மீனாவுக்காக புது ஆஃபீஸ் ஏற்பாடெல்லாம் முத்து செஞ்சு கொடுத்துருக்கான். இனி மீனா அங்கே வேலை பார்ப்பாளா, வீட்டு வேலையை பார்ப்பாளா? ஏன் உன் மருமக ரோகிணி எங்க அப்படின்னு கேட்க, ரோகிணி சமைச்சா யார் சாப்பிட்றது அத்தை, நீங்கள் வேற வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுக்க வேண்டாமா? மீனா வரட்டுமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். என்ன மீனா, நிறைய நகையெல்லாம் போட்டிருக்க, ஏன் அதனால் சமைக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னு கேட்க, பாட்டி பார்த்தீங்களா, நீங்கள் எனக்காக நகையெல்லாம் கொடுத்தீங்க, ஆனால் விஜயத்தை எப்படி கேட்குறாங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், என் பேத்திக்கு என்னுடைய நகையை நான் கொடுத்துருக்கேன், நீ ஏன் பொறாமப்படுற மாதிரி பேசுகிறேன்னு கேட்க, அத்தை உங்களுடைய நகையெல்லாம் எனக்கு தானே வரணும், நீங்கள் எனக்கு தானே தரணும், மீனாக்கு போய் கொடுத்துருக்குறீங்க, என்னத்தை இதெல்லான்னு இங்கே விஜயா கேள்வி கேட்க, நானாவது மீனாவுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் எனக்கு இருக்குது. ஆனால் நீ நல்ல மாமியாராக இருந்திருந்தா மீனாவுக்கு உன்னுடைய நகையை கொடுத்துருக்கணும். நீ தான் அப்படி செய்ய மாட்டியே. அதான் என் பேத்தி மீனாவுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு மீனா புதுசாக இந்த ஆஃபீஸ் ஆரம்பிச்சதுனால என்னுடைய நகையை பரிசாக கொடுத்துருக்கேன். இதில் உனக்கு என்ன பிரச்சனை? ஆமாம், இங்கே மீனா சமைக்கலைன்னா ரோகிணியை சமைக்க சொல்ல வேண்டியதானேன்னு கேட்கும்போது, அத்தை ரோகிணி சமைச்சு எப்படி சாப்பிட முடியும்னு கேட்கும்போது, ரோகிணி இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட, பாட்டி பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன் பாட்டி அப்படின்னு சொல்ல, நான் இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு. இன்னைக்கு விஜயா கூட சேர்ந்து நீ தான் வந்து சமைக்கணும். நான் இருக்கிற வரைக்கும் ரோகிணியும் விஜயாவும் ஒன்று சேர்ந்து சமைக்கட்டும். தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீனாக்குன்னு இப்போ ஆஃபீஸ் இருக்குது, புதுசாக பிஸ்னஸ் இருக்குது, அவங்க நல்லா சம்பாதிக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இனி வீட்டு வேலையை ரோகிணி பார்க்கட்டும். விஜயா நீ தான் ரோகிணிக்கு சொல்லி கொடுக்கணும். நல்ல மாமியாராக இருந்திருந்தா முன்னாடியே இப்படிலாம் செஞ்சுருப்ப. நான் தான் வந்து உனக்கு பாடம் புகட்ட வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க பாட்டி. இங்கே மீனாவுக்கு இவ்வளோ நகை கிடச்சிருக்குன்னு இங்கே விஜயா மட்டும் இல்லை, ரோகிணியும் பார்க்குறாங்க. ரொம்பவே பொறாமப்படுறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. மீனாவை பார்த்துக்கிட்டே கோவமாக கிச்சனுக்கு போகிறாங்க. விஜயாவும் ரோகிணியும் வேலையெல்லாம் செய்ய விஜயா சொல்கிறாங்க, ஒன்னால தாண்டி என் மாமியார் என்னையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தல, மீனா இந்த வீட்டு மருமகளாகவே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மீனாவுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குன்னு என் மாமியாரே அவங்களோட நகையை மீனாவுக்கு கொடுத்துருக்காங்க. நீ இப்படி ஒரு பிரச்சனை செய்யாமல் இருந்திருந்தா என் மாமியார் வந்திருக்கவும் மாட்டாங்க, மீனாவுக்கு இவ்வளோ நகையும் கிடச்சிருக்காது. ஒன்னால தாண்டி இவ்வளோ பிரச்சனையும்னு சொல்கிறாங்க இங்கே விஜயா. ரோகிணி பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. மீனாவும் முத்துவும் புது ஆஃபீஸில் அவங்கவுங்க வேலையை பார்க்க கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டர் மட்டும் இல்லாமல் புது பிஸ்னஸ்க்காக அங்கே ஒவ்வொரு ஆர்டரையும் எடுத்து நல்லபடியாக செய்கிறாங்க. அதன் மூலமாக மீனாவுக்கும் முத்துவுக்கும் நல்ல வருமானம் வருது. இங்கே மீனாவும் முத்துவும் உடனே யோசிக்கிறாங்க, மாடியில் ரூம் கட்டுறதுக்கு இப்போ நம்மக்கிட்ட பணம் இருக்குது, அப்பா கிட்ட சொல்லி பணத்தை கொடுத்து எல்லா ஏற்பாடையும் செய்யலாமான்னு யோசிக்க, உடனே பாட்டிக்கிட்ட இதை பற்றி பேச பாட்டி சொல்கிறாங்க, அண்ணாமலை நான் சொல்கிறேனே தப்பாக நினைக்காத, மீனாவும் முத்துவும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க இந்த வீட்டில் இருந்து. விஜயாவோட குணம் என்னன்னு உனக்கு தெரியும், ரோகிணி செய்கிற பிரச்சனை உனக்கு என்னென்னு தெரியும். இவங்க இன்னும் இந்த வீட்டில் இருந்து அவமானப்பட்டு இருக்கிறத விட இப்போ இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இவங்க வேற எங்கேயாவது வீடெல்லாம் வாங்கி நல்லபடியாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டுமே, மாடியிலே ரூம் கட்டி இவங்க 2 பேரும் அங்கே சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாலும் விஜயா கண்டிப்பாக விடவே மாட்டா. உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, அம்மா அது எப்படிம்மா முத்துவை விட்டு பிரிஞ்சு நான் இங்கே இருக்க முடியும்னு கேட்கும்போது, என்ன நம்மளை இப்படி பேசுகிற, என்னதான் இருந்தாலும் முத்து உன்னுடைய பையன். இங்கே முத்துவை விஜயா மகனாக ஏற்றுக்கலனாலும் முத்துவுக்காக நீ இதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும். முத்து எவ்வளோ நாள் தனியாக இருக்க போகிறான். முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கணுன்னா இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது. அதனால புதுசாக தனியாக அவங்களுக்குன்னு ஒரு வீடெல்லாம் வாங்கட்டும், அவங்க தனியாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம். இனியாவது மீனாவும் முத்துவும் நிம்மதியாக இருக்க வேண்டாமா? சந்திராவோட வாழ்க்கையில் ரோகிணி பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கா.
எப்படியாவது ரோகிணி கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கி கொடுத்துருவேன். இருந்தாலும் ரோகிணி இப்படி செஞ்சதெல்லாம் நினைச்சு பார்க்க சந்திரா எவ்வளோ மனசு வேதனைப்படுவா. தன்னுடைய பொண்ணு இங்க மீனாவோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கணுன்றதுக்காக சந்திரா ரொம்ப பொறுமையா போறதுனால என்ன வேணாலும் செய்யலான்னு நீங்க யாரும் நினைக்க கூடாதுல்ல. என்னுடைய முடிவு இதுதான். அதனால நீ யோசிச்சு முத்துவுக்கு எது நல்லதுன்னு நீ தான் தெளிவா ஒரு முடிவெடுக்கணும்னு சொல்ல உடனே அண்ணாமலையும், சரிம்மா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே நான் கேட்குறேன். எனக்கும் மீனா முத்துவோட வாழ்க்கை தான் முக்கியம். அவங்க தனியாவே வீடெல்லாம் கட்டட்டும், வீடெல்லாம் வாங்கட்டும், அங்க தங்கட்டும், அவங்க வாழ்க்கைய பார்த்துக்கட்டும். அப்பப்ப நானும் போய் அவங்கள பார்த்துக்கிறேன். மீனாவும் முத்துவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இனி அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுன்றது என்னுடைய ஆசையும் தான். நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். திருந்தாத இந்த ரோகிணியும் திருந்தாத விஜயாவும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே தாம்மா இருப்பாங்க. எனக்கு வேற வழி இல்லை, நான் இங்கே இருக்கிறேன். ஆனால் மீனாவும் முத்துவும் இப்போ வரைக்கும் ரூம் இல்லாமல் வெளியிலேயே தங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. என்னதான் மாடியில் ரூம் கட்டினாலும் இது விஜயாவோட வீடு. இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் மீனா முத்து என்ன செய்வாங்க? அதனால் அவங்க சம்பாதிக்கிற பணத்தை இப்படி செலவு செய்யாமல் அவங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்குறது நல்லதுன்னு நீங்கள் எடுத்த முடிவு எனக்கும் சரின்னு தாம்மா தோணுது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்துவும் மீனாவும் இங்கே ரோகிணி கொடுத்த அந்த பணத்தை வச்சு மறுபடியும் சந்திராவுக்காக அதே இடத்துல கடையை ஆரம்பித்து கொடுக்க உடனே சந்திரா முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் அழுதுகிட்டே நன்றி சொல்கிறாங்க. உடனே இங்கே மீனா, என்னம்மா நீங்கள் எதுக்குமா வந்து கண்கலங்கி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல உடனே அங்கே அண்ணாமலை பாட்டியை கூப்பிட்டு வர, என்ன சந்திரா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? மறுபடியும் உன்னுடைய கடை உனக்கு கிடச்சிருச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ நல்லபடியாக உன்னுடைய கடையை நீ நடத்தணும். உனக்கு எந்த உதவியாக இருந்தாலும் எனக்கு நீ ஃபோன் பண்ணு, உனக்காக நான் வருவேன். மீனாவோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அது மட்டும் இல்லை, மீனாவும் முத்துவும் இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க. அவங்க பணத்துலேயே உனக்கு கடை ஆரம்பித்து கொடுக்க தான் அவங்க நினச்சாங்க. ஆனால் ரோகிணி செஞ்ச தப்புக்கு சரியான பதில் கொடுக்க வேண்டாமா? அதான் ரோகிணி கிட்ட இருந்தே 1,00,000 பணத்தை வாங்கி கொடுத்தேன். மீதி பணத்தை நீயே வச்சுக்க, உன்னுடைய கடையை நல்லா பார்த்துக்க. அது மட்டும் இல்லை, மீனாவும் முத்துவும் இருக்கும்போது நீ எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது. நாங்கள் எல்லாரும் உனக்கு துணையாக இருப்போம் சந்திரா அப்படின்னு பாட்டி அண்ணாமலை இப்படி சந்திரா கிட்ட பேச சந்திராவும், நீங்கள் எல்லாரும் இருக்கிற சந்தோஷத்தில் தாம்மா நானும் இருக்கேன். ஆனால் மறுபடியும் எனக்கு இந்த கடை கிடைக்கும், இதே இடத்துல நான் வந்து கடையெல்லாம் ஆரம்பிப்பேன்னு நினைக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் முத்துத்தம்பி தான். முத்துத்தம்பி வந்து எங்கள் வீட்டுக்கு மூத்த மகனாக இருந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. மீனாவுக்கு வந்து முத்துத்தம்பி மாப்பிள்ளையாக கிடைக்க மீனா தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்கிறாங்க சந்திரா. மீனாவும் முத்துவும் அவங்களுக்குன்னு நல்ல வருமானம் வந்ததால் பணத்தை சேர்த்து வச்சு மாடியில் ரூம் கட்டணும்னு நினைக்க உடனே பாட்டியும் அண்ணாமலையும், நீ ரூம் கட்ட வேண்டாம், உனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும். அப்பதான் நீ தலை நிமிர்ந்து உன்னுடைய வேலையை பார்க்க முடியும். என்னுடைய வீட்டில் நீங்கள் இருக்கவே கூடாதுன்னு விஜயா சொல்லிக்கிட்டே இருக்கால்ல. விஜயாவுக்கு நீங்கள் சரியான பாடம் புகட்டணும்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை நல்லபடியாக சேர்த்து வைக்கணும். இனி நீங்கள் எப்பயுமே கஷ்டப்படக்கூடாது. என்னுடைய வீட்டில் தானே நீ வந்து ரூம் கட்டியிருக்கேன்னு விஜயா கேள்வி கேட்கக்கூடாதுல்ல. அதனால் நீங்கள் ஒத்துமையாக இருக்கணும்னு நினைக்கிறதுலாம் சரிதான். ஆனால் மீனாவோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். மீனா உன் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா தான் முத்து நீ இப்போ வந்து நல்லா சம்பாதிக்கிற, உனக்குன்னு நிறைய காரெல்லாம் இருக்குது. உன்னுடைய பிஸ்னஸையும் நீ வந்து நல்லபடியாக நடத்துகிற. மீனாவுக்குன்னு ஆஃபீஸ்லாம் இருக்குது. அதனால மீனாவுக்காக நீ கண்டிப்பாக புது வீடு வாங்க தான் செய்யணும். அப்போ தான் மீனா வந்து விஜயா வீட்டில் கஷ்டப்படாமல் இங்கே உன்னுடைய வீட்டில் ரொம்ப நிம்மதியாக இருப்பா. நீ புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவாக எடு முத்துன்னு சொல்லிடுறாங்க பாட்டியும் அண்ணாமலையும். உடனே முத்துவும் யோசிக்கிறாரு, பாட்டியும் அப்பாவும் சொல்கிறது சரியாக தான் இருக்கும். பாட்டி எங்கள் நல்லதுக்காக தான் பேசுகிறாங்க. அதனால் இதை பற்றி நான் யோசிக்க தான் செய்யணும். இப்போ பாட்டி இருக்கிறதுனால அம்மாவும் ரோகிணியும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஆனால் பாட்டி கிளம்புனதுக்கப்புறமா மீனா தான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். மீனா வெளியிலையும் வேலையை பார்த்துக்கிட்டு ஆஃபீஸையும் கவனிக்கணும். எப்படி வந்து மீனாவால் இது எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்? மீனா இத்தனை நாள் கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும். மீனாவால் தான் எனக்கு இவ்வளோ வருமானம் வருது. அப்போ மீனாவை நான் தானே நல்லபடியாக பார்த்துக்கணும். பாட்டி எடுத்த முடிவு சரிதான்னு இங்கே முத்துவும் ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி பாட்டியும் அண்ணாமலையும் சந்தோஷப்படுற மாதிரி மீனாவுக்காக புது வீடையும் வாங்குறாரு முத்து. மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக புது வீட்டுக்கு போகிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையவும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் பேத்தி மீனாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். மீனாவோட வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக அமையணும்னு நான் நினச்ச மாதிரியே மீனாவுக்குன்னு இப்போ வீடும் கிடச்சிருச்சு. இனி விஜயாவால் சொல்லவே முடியாது, இது என்னுடைய வீடு, மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, மீனாவும் முத்துவும் என் வீட்டில் இல்லைனா தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு விஜயா பேசிக்கிட்டே இருப்பா, திட்டிக்கிட்டே இருப்பா. இனி விஜயாவால் அப்படி பேசவே முடியாது. ஏன்னா வீட்டு வேலையை எப்பயும் பார்க்க போகிறதெல்லாம் ரோகிணி தான். இனி மீனா பெரிய வீட்டோட ஓனராக சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து கிளம்புறாங்க. அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் 2 பேரும் இதே மாதிரி எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு விஜயாவோட வீட்டுக்கு வர
இங்க மீனாவும் முத்துவும் அவங்க வாழ்க்கைய பார்த்து நல்லபடியா வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலை கிட்ட விஜயா கேள்வி கேட்குறாங்க. உங்க அம்மாவும் நீங்களும் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கிறீங்களே இதெல்லாம் சரியான்னு கேட்குறாங்க. மீனா இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் பொறுப்பா வேலையை பார்த்துக்கிட்டா. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு வீடு, அவங்க 2 பேரும் புது வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் இந்த வீட்டில இருந்து கஷ்டப்படணுமான்னு கேட்குறாங்க விஜயா. உடனே அண்ணாமலையும், இது உன்னுடைய வீடு தானே, உன் வீட்டு வேலையை நீ தானே பார்க்கணும். அது எப்படி மீனா வந்து இந்த வீட்டில் வேலையை பார்க்க முடியும்? மீனாவுக்குன்னு இப்பதான் புது வீடு இருக்கே. மீனா அங்க தன்னுடைய வீட்டில் வேலையை பார்த்துப்பா. ஆனா உன்னோட மருமக ரோகிணி இருக்கிற வரைக்கும் நீயும் ரோகிணியும் ஒன்னாவே வீட்டு வேலையை பாருங்க. முடிஞ்ச அளவு நல்லா சமைச்சு கொடுங்க. இல்ல மறுபடியும் எங்க அம்மாவை வர சொல்லுவேன் பரவாயில்லையான்னு சொல்லும்போது, அதானே உங்க அம்மா வந்ததால தான் பிரச்சனையே. அவங்களோட நகையை மீனாக்கு கொடுத்துட்டாங்க. மீனாவுக்குன்னு புது ஆஃபீஸ் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. இப்ப மீனாவுக்குன்னு புது வீடும் கிடைச்சிருச்சு. யாராவது இனி என்ன மதிப்பாங்களா? நான் தான் வீட்டு வேலையை பார்த்துட்டு கஷ்டப்படணும். மீனாவும் முத்துவும் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு ரொம்ப கோவமா விஜயா பேசிட்டு போக, மீனாவும் முத்துவும் அவங்க நினைச்ச வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா அவங்க புது வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த அண்ணாமலை பாட்டி இங்கே சந்திராணி எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் மீனாக்கு நினச்சது எல்லாம் நடக்குது அப்படின்னு ரொம்பவே பொறாமப்படுறாங்க ரோகிணி. நான் செஞ்ச பிரச்சனைக்கு இந்த மீனா கிட்ட 1 லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்துட்டு இப்படி அவமானப்பட்டு நிக்கிறேன். விஜயாத்த மனோஜ் அண்ணாமலை மாமான்னு யாருமே இந்த வீட்டில் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு யோசிக்கிறாங்க ரோகிணி. மீனாவும் முத்துவும் அவங்களுக்கு கிடைச்ச வேலையை ரொம்ப நேர்மையாவும் உண்மையாவும் செய்யறதுனால சந்தோஷப்படுறாரு முத்து.